எப்போவுமே இட்லி தோசைக்கு சாம்பார் சட்னி தான் செஞ்சு சாப்பிடுவோம். போர் அடிச்சிச்சுன்னா இந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் இல்லாமல் பருப்பு இல்லாமல் இது செய்கிறது ரொம்ப ஈஸி, சூப்பராக இருக்கும். இதுக்கு ஃபஸ்ட்டு 3 உருளைக்கிழங்கு எடுத்து வாஷ் பண்ணி நல்லா கட் பண்ணி குக்கரில் சேர்த்து 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். 3 பெரிய சைஸ் வெங்காயம் 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, 10 பல் பூண்டு, 4 பச்சை மிளகாய் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு 2 லவங்கம், ஒரு துண்டு பட்டை, நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கிட்டு அதை தனியாக எடுத்து வச்சு ஆற விட்டுடலாம். அதுக்குள்ளார நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து தோலை உரித்து மசித்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அண்டை இட்லி ஊற்றி வச்சு ரெடி ஆகிடுச்சு. இட்லி நல்லா சூடாக சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம ஆற வச்சுருக்கிற அந்த வெங்காயம் தக்காளி மசாலா எடுத்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, சோம்பு, கருவேப்பிலை சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 2 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துட்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வேக வச்சுட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு அது கூட நல்லா சேர்த்து கொதிக்க விட்டுடலாம். கைப்பிடி நிறைய மல்லித்தழை போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் இல்லாமல் பருப்பு இல்லாமல் சூப்பராக ஒரு உருளைக்கிழங்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஒரு முறையாவது இந்த கிரேவி உங்கள் வீட்டில் சமைச்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலேயே டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் தட்டி விட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ.